सर्वत्र सदा गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद हर नम பார்வதீபதேரகர மகாதேவாம். அன்பார்ந்த இறை என்பவர்களாம், ஒரு நல்ல செய்தி. விரதத்திலே முக்கியமானது, முதன்மையானது, சகல கோடி பாவங்களையும் போக்கக்கூடியது, நாம் நினைத்த எல்லா காரியங்களையும் வெற்றி பெற செய்வதற்காக உதவும் தினமானது ஏகாதசி கூடிய சனிக்கிழமை விரதமானது கிடைக்கவே கிடைக்காது. இப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஏகாதசி வருகின்றது. அதாவது இன்னைக்கு விடிய காலம்பரை, அதாவது இன்னைக்கு ராத்திரி 9:04 வெள்ளிக்கிழமை 9:04 முதல் நாளைக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:42 வரை இந்த ஏகாதசி திதி பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்றது. அதாவது விஜய தின 2 தினத்தில் வருகின்ற ஏகாதசி. இந்த சுக்கிரவாரத்தில் வருகின்ற ஏகாதசியும் நாம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியன் உதயம் வருதான் நாளானது மாறுமே தவிர இரவில் மாறாது. கிழமை எப்படி சூரிய உதயம் வரை இருந்து வருகின்றதோ அதுபோல திதி எப்படி வேண்டுமானாலும் 3 நாள் கூடிய திதிகள் வரும். திரிதினம் அப்படின்னு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சுக்கிரவார ஏகாதசியுடன் கூடிய ஸ்திரவார ஏகாதசி, ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய, ஏதேதோ பலவிதமான நல்ல காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல, ஒரு யோஜனையே வரல. அது ஸ்திரமான முடிவு எடுக்கின்ற தைரியத்தை தருகின்ற பெருமாளுக்கு உரித சனீஸ்வர பகவான் ஆயுள்காரனுக்கும் உரித்தான அற்புதமான ஸ்திர வார ஏகாதசியை நாளைக்கு நிறைய முதல்ல ஸ்நானம் பண்ணுவோ, குலவிளக்கப்படி பூஜைகளை செய்து சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூச்சிகள் நிறைய இருக்காங்க. நீங்க நிறைய பேர் மும்மூச்சிகள்னா என்னமோ இருக்கா, எங்கேயோ சம்பந்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க. மும்மூச்சிகளை தினமும் நிறைய பேர் பார்க்க முடியும். அதை ஒரு காலத்தில் சொல்லி கொடுக்கப்படும். மும்மூச்சிகளை நிறைய பார்க்கலாம். சித்தர்களை பார்ப்பதற்கான தகுதி பெற வேண்டும். சித்தர்கள் இல்லாமல் இல்லை. சர்வசாதாரணமா ஒரு ஊர்ல எடுத்தாருன்னா ஒரு 10 சித்தரை கண்டிப்பா காட்ட முடியும். பார்த்து என்ன பண்ண போறோம்? இப்படி மும்மூச்சிகள், தேவாதி தேவதர்கள், ஜிங்ஜாட்சிகள், பரமஹம்சர்கள், எத்தனையோ தெய்வ லோகத்திலிருந்து ஏகாதசி உபாசனை செய்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். ஆகினால இந்த ஏகாதசி விரதத்தை ரோகிணி நட்சத்திரம் என்று முடிந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகின்றது. இப்படி நாளைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே முருங்கைப்பூவினால சிவனுக்கு நீங்களே முடிந்த இடங்களில் சில ஆலயங்களிலே அதை செய்வது கிடையாது என்பது சொல்வார்கள். உங்க வீட்டிலேயே சின்ன சிவலிங்க பூஜை செய்கின்றவர்கள் சிவாஷ்டகம், லிங்காஷ்டகம், சிவஸ்துதிகளை ஊதி முருங்கைப்பூனால அர்ச்சனை செஞ்சு அதை பத்திரமா எடுத்து வச்சுங்கோ. என்னைக்கான புது வாகனம் வாங்க போவீங்க கண்டிப்பா எல்லாரும். அந்த வாகனம் வாங்கும்பொழுது உங்களுக்கு சரியான வாகனத்தை அமைத்து கொடுக்கும் அந்த முருங்கைப்பூவுக்கும் சிவனுக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கின்றது. இதை நம்ம ரொம்ப விளக்கமா சொன்னோம்னா வெளியில வியாபாரமா போயிடுறது இதெல்லாம். அதனால அடியார்கள்லாம் எல்லாத்தையும் நியாயத்துக்கு உபயோகப்படுத்தும் போது நல்லதாகவே இருக்கும். அதை வியாபார கணக்கில் பண்ணும் பொழுது அதுவாகத்தான் இருக்கும். அதனால இதெல்லாம் ஜோதிடத்தோட ஒத்து போறது கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒத்து போனாதான் ஜோதிஷமும் வேலை செய்யும். அதனால நாளைக்கு ததேவழக்கம், நாளைக்கு பெருமாள் ஆலயங்களிலே குறைந்தது ஒரு 3 ஆலயங்களிலே, இல்லைன்னா 4 நிலைகளே இருந்து நின்று நடந்து கிடந்தான் அப்படிங்கிற 4 நிலைகள் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோயில், திருவல்லிக்கேணி, திருநின்ற ஊர், இப்படி திருநீர்மலை, சக்தி வாய்ந்த, எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவாய் போயிடுறது, நிற்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. மாதத்துல ஒரு தடவையான திருநீர்மலையை யாரான ஒருத்தர் தரிசனம் பண்ணி பெருமாளுக்கு சாதாரண துளசி மாலையை போட்டு வந்தா போறோம். உங்களுக்கு வருகின்ற செல்வமானது அது குறைவோ கோடோ, அது தேவையற்ற செலவுகளை தடுத்து நியாயமற்ற செலவுகளை மட்டும் கொண்டு போய் நிரந்தரமான செல்வ கடாட்சம் கொடுக்கின்ற இடங்களை, அப்படி பல சதுர்நிலை இடங்கள் இருக்கின்றது. ஆனால் மலை மேல் இருக்கின்ற தெய்வமானது அதீதமான பலன் என்று நம்ம வாத்தியார் கூடுவார். அதனால மலைக்கு சில அதிக விசேஷம் இருக்கிறது. அது பாருங்கள். இந்த ஏகாதசி பசுக்களுக்கெல்லாம்
உணவு கொடுக்கறதெல்லாம் துவாதசியில் வச்சுக்குவோம், நிறைய விசேஷமாக இருக்கும். ஆனால் ஏகாதசி நாம் தான் சாப்பிடல. சில விசேஷக்காரா, சில தேசத்துக்காரா வெறும் நெல் பொரி மட்டும் சாப்பிடுவா. அது சில காரணம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவர்கள் அதன்படி நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த ஏகாதசியினுடைய துவாதச நாமாவளி, ஏகாதசி மகிமைன்னு நம்ம புத்தகங்கள்லாம் போட்டிருக்கோம். அதை வாங்கி படிவோம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய பலன்கள் ரொம்ப. அமிர்த நாராயண பெருமாள் எண்கண் ஒரு ஊருக்கு, திருவாரூர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில், தஞ்சாவூர் சாலை திருவாரூர்லேருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் எண்கண், அங்கே தான் மிருகசீரிஷ நட்சத்திரம் அமிர்த நாராயண பெருமாள். அங்கே அமிர்த நேரம் மட்டும்தான் வேலை செய்யும். ராகுகாலம் யமகண்டம் இங்கே கிடையாது. ஏன்னா அந்தண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே எண்கண் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம், அமிர்த சக்தி வாய்ந்த பஞ்சாமிர்தம், அதிரசம், இப்படி அமிர்தமாக இருக்குன்னு சொல்ல உணவு, இனிப்பான சர்க்கரை பொங்கல், நெய், சொட்ட முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புன்னு சொல்லி நல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி அப்படி அமிர்த சக்திகள் படைத்த அமிர்த நாராயண பெருமாளை வணங்கி தாமரை இலையிலே 2 விளக்குகளை, நல்ல நெய் கிடைச்சா பாருங்கோ, இல்லைன்னா சுத்தமான நல்ல நெய்யை அகல் விளக்கில் ஏற்றி தாமரை இலையில் வைத்து அடிப்பிரதர்ஷனம் 11 முறைக்கு குறையாமல் செய்வது அதி அற்புதமான பலன்களை தருகின்ற மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி போய் வழிபட வேண்டிய இடமானது மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய அற்புதமானது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்கின்றது. இந்த நட்சத்திரம் ஏற்றம், இந்த நட்சத்திரம் இறக்கம் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய மகிமை உண்டு. ஆகையினால எல்லா நட்சத்திரங்களும் இருந்தால்தான் அதில் தான் நம்முடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் சொல்ல போனால் விரிவாக இருக்கின்ற. கேட்பவர்கள் எத்தனை பேர்? இன்றைய ராசி பலன் என்ன, இன்னைக்கு நாள் எப்படி, இதை மட்டும் கேட்பது அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இதை அப்படிப்பட்ட நல்ல விசேஷமான ஜோதிடர்கள், நாடி ஜோதிடர்கள், அருள்வாக்கு கூறு அன்பர்களுக்கெல்லாம் இதை உங்களுடைய பணிவன்புடன் கேட்டுக்கொள்ள. நீங்கள்லாம் சொன்னால் 100 பேர் கேட்பாங்க. எங்களுடைய சேனலில் விளம்பரம் இல்லை, அதனால் எல்லோரும் கேட்கின்றீர்கள், நிறைய பேர் கேட்கின்றீர்கள், பல பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். இப்படி பசுமாடானது கிராமங்களிலே, முக்கியமான இடங்களிலே, அவர்கள் வழக்கம் இடத்திலே வலது காலை நாளைக்கு நீட்டி போட்டு நிறைய படுத்துருக்கும். அப்பொழுது இந்த பசுவானது காயத்ரி மந்திரத்தை ஓதும். அது அசைப்படுறது, இதை வைக்கிறதுக்குன்னு நினைக்காதுங்க. காயத்ரி மந்திரத்தை சொல்லுகின்ற சக்தி அந்த பசுக்கு இருக்கு. அதை தொந்தரவு பண்ணாம முடிந்த அளவுக்கு 3 முறை நீங்களும் சமஷ்டி காயத்ரி, ஓம் பூர்புவ சுவகா தஸ்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி ந பிரச்சோதயாத், இதை சொல்லிக்கொண்டு பசுமாட்டை தொடாம வலம் வந்து நீங்க வணங்கிட்டு போனால் அது நீங்கள் சொல்கின்ற காயத்ரி மந்திரத்தையும் அது சொல்கின்ற காயத்ரி மந்திரத்தோட இணைத்து அந்த லோகத்திற்கு அனுப்பிவிடும். இப்படி வலது காலை நீட்டி போட்டிருக்கிற பசுவை பார்த்தால் விடாதீங்க. கோடான கோடி பலன்கள். நீங்கள் 100 கோயில் 1000 கோயில் போட்டேன், 108 திவ்ய கஷேத்திரத்தை 99 முடிச்சிட்டேன் சுவாமிம்பா. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கஷேத்திரங்கள் இருக்கிறது, 108 கிடையாது. திவ்யம் என்றாலே அதுக்கு அர்த்தங்கள் வேற. நமக்கு தெரிஞ்சது 108 வச்சிருக்கோம், ஒரு 108 நாமாவளி சொல்றோம், அர்ச்சனை பண்றோம், அதையான செய்யுங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா வாழ்க்கையில 108 தான் உதவிக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கும், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய இருக்கு கஷேத்திரங்கள். அதனால சிவ விஷ்ணு ஆலயம், சிவா விஷ்ணு ஆலயங்கள் தான் விசேஷம். சிவனை பிரித்தோ விஷ்ணுவை பிரித்தோ வணங்குவது கிடையாது. என்ன, சிவராமன் பேர் வச்சிருப்பார் நிறைய பேர். அந்த மாதிரி உள்ளவரெல்லாம் வணங்குகின்ற நல்ல நாள் நாளைக்கு ஏகாதசி. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிதே அருளால் அருணாச்சலா.